ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லவ் சி எபிசோட் 6. எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்கில் ரக்கும் முட்டும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே முட்டு கையில் நிறைய கவர் இருக்குது, நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான் போல். ஸோ அப்படியே ஒரு ஷாப்பும் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்க இவனுக்கு ஷர்ட்டு ஷூன்னு பார்த்து ஒன்று ரக் வாங்கி கொடுத்துட்டே இருக்கான். ஏதோ யோசிச்சு சார் வாங்கிட்டு இருக்க. நம்மளுக்கு ஒரு பர்சன் ரொம்ப பிடிக்கும்னா அவங்க ஸ்மைல் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அவங்க நமக்காக என்ன பண்ணாலும் அது ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசில் அப்படியே புலம்பிட்டு மைண்ட் வைஸில் பேசிக்கிட்டு அப்படியே முட் வந்துட்டுருக்கான். சரி, எல்லாமே வாங்கியாச்சு, உனக்கு பெல்ட் தான் கொஞ்சம் வாங்கணும், பெல்ட் வாங்கிக்கலான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி முட் சொல்கிறான். ப்ளீஸ் மகாசமுத், உனக்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்ல இவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்மைல் அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே புலம்பிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, சாப்பிட்லாம், சாப்பிட்டு எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம். இல்லை, எனக்கு வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும், நீ எனக்காக சமைச்சு கொடுத்தில சாப்பாடு, அது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், வேஸ்ட் பண்ண வேணாம், அதே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ராக் சொல்ல அதை கேட்டோடனே அப்படியே முட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சரி ஓகேவா போகல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அந்த சாப்பாட்டை ரசித்து சாப்பிட்டுருக்கான் ரக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி நீ ஃபுல்லாகிடுச்சுன்னா இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை, நீ எப்பயுமே குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்றைக்கி எனக்கு பசிக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் வேணும், ப்ளீஸ் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, சரி கொடுன்னு அந்த பிளேட்டை வாங்க. சரி, நீ இதே மாதிரி சாப்பிடுவேண்ணா, இதுக்கப்புறம் இதே மாதிரி நான் உனக்கு குக் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன், 8000 பார்த்து வேஸ்ட் பண்ணுவீல ஹோட்டல் சாப்பாட்டுக்கு, இந்த சாப்பாடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, அப்போ டெய்லி எனக்காக குக் பண்ணுவியா, நீ டெய்லி சாப்பிடுவேன்னா நான் டெய்லி குக் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி முட்டை அவனை பார்த்து சொல்ல, சரி எனக்கு 2 கரண்டி சாப்பாடு போட்டு கொடுன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவனும் ரைஸ் போட்டு கொடுக்குறான். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் கவுச்சில் உட்காந்துருக்கா. அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான் முட்டு. நீ ஏதாவது சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து முட் கேட்க, அதாவது என்னை பற்றின ஸ்டோரி ஆல்ரெடி நீ வீக்கிட்ட கேட்டுட்ட கரெக்டாக, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான் நீ என்னை பற்றி கேட்டேன்னு, என்ன எப்படி இருந்தது என் ஸ்டோரி, ட்ராமா பார்க்குற மாதிரி இருந்ததா என் ஃபேமிலியை பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் அதுக்கு முன்னாடியே ஃபோனை கட் பண்ணிட்டேன், நான் வீக்கிட்ட தேவையானது மட்டும்தான் கேட்டேன், உன்னை பற்றி எதுவும் கேட்கல, உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்குறேன்னு சொல்லிட்டேன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அதாவது வீக்கு முட் வந்து அந்த பொண்ணை பற்றி கேட்குறான். ஓ, உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த பெண்ணை, சரி சரி சொல்லுன்னு சொல்ல, எனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல நான் சொல்லலை, அவளை எனக்கு பிடிச்சதுக்கு அதுக்கு நான் சாகலாம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே முட்டு பேசிகிட்டு இருக்கான். கரெக்டு தான், நீ சொன்னது நல்லது தான், அவளெல்லாம் நீ லவ் பண்ணவே முடியாது, அவள் சரியான அப்படின்னு சொல்லி வீக் அவளை பிடிக்காது போல். ஸோ அவளும் அப்படியே ஏதோ பேசிகிட்டே இருக்க, சரி நான் இதை கேட்குறக்காக தான் கூப்பிட்டேன், சரி ஓகே கேட்டுட்டேன் விடு, இதுக்கப்புறம் நான் ஃபோனை கட் பண்ணுறேன்னு சொல்ல, என்னது இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேணாமா, என்ன தெரிஞ்சுக்கணும், உனக்கு ரக்கை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்ல, ரக்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் டைரெக்டாக ரக்கிட்டே கேட்டுக்கிறேன், எப்போ சொல்லலான்னு தோணுதோ அப்போயே ரக் என்கிட்ட சொல்லுவான், அது வரைக்கும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசுகிற, உனக்கு உண்மையாகவே ரக் பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க வேணாமா, அதெல்லாம் எதுவுமே வேணாம், டைரெக்டாக நான் கேட்டுக்கிறேன், அதுதான் நல்லாயிருக்கும், நான் கேட்டது அந்த பொண்ணை பற்றி தான், ஸோ ஆல்மோஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுவே எனக்கு போதும், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். எல்லாத்தையும் ரக்கிட்ட சொல்லிவிட்டு சும்மா கத்திக்கிட்டே இருந்தாலா, அதான் அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதாவது என் மேலே உனக்கு நம்பிக்கை வந்து உன்னை பற்றி என்கிட்ட எப்போ சொல்லணும்னு தோணுதோ, நீ எப்போ ரெடி ஆகுறியோ அப்போ சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி முட்டை அப்படியே ரக்கை பார்த்துட்டே இருக்க. இதெல்லாம் கேட்கும்போது ரக் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்க, நீ நல்லா இருக்கில்லன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னோடய லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, ஒருத்தருக்கும் அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட இப்படி ஸ்ட்ரைட்டாக என்னை பற்றி நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அப்படியே முட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது. சரி, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரக் கேட்க, உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி முட்டை அவனை பார்த்து அப்படியே சொல்ல, 2 பேரும் ஒரு செகண்ட் அப்படியே எமோஷ்னலாக பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அவள் வேறு யாரும் இல்லை, அவள் என் கசின் அப்படின்னு சொல்ல, அவன் மொத்த ஃபேமிலியுமே ஒரு கிறுக்கு பிடிச்ச ஃபேமிலி மாதிரி எப்பயுமே இப்படியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன்னா என் ஆண்டியை பொறுத்த வரைக்கும் என் அம்மா விட கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு நினப்பு. எப்பயுமே என் அம்மா அவள் காம்படிட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களால பண்ண முடியாததை அவங்க பொண்ணை வச்சு பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எங்கள் அம்மாவுக்கு நிறையா இருக்குது சொத்து, எங்கள் அம்மாவோட வீடு தான் இது. அது மட்டும் இல்லாமல் கொன்னூர் இருக்கான்ல, அந்த காண்டோ கூட எங்களோடது தான். அப்புறம் இருக்கிற காண்டோ அதுவும் நாங்கள் தான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். ஸோ அது எங்கள் அம்மாவோடது தான் சொல்லி
அம்மா கிட்ட கொஞ்சம் நிறைய பணம் இருக்குது, அந்த ஆன்ட்டி கிட்ட பணம் இல்லை. ஸோ அதனால் அந்த பொம்பளைக்கு பொறாம போல். அதனால் இவங்க அம்மாவை பற்றி எப்போ பார்த்தாலும் ஏதாவது தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கும் போல். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஆன்ட்டினால் என் அம்மாவை மேட்சப் பண்ணவே முடியல. ஸோ அவங்க பொண்ணை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹாப்பி ஃபேமிலி அவங்களுக்கு இருக்குது. அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த பொண்ணோட அப்பா, அவனோட அப்பா கூட அவள் இருக்கால, ரொம்ப நல்ல அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படியே பேசுகிறான். ஆல்ரெடி என்னோடய ஃபேமிலி பற்றி உனக்கு தெரியல, என் அப்பாவை பற்றி தான் உனக்கிட்ட சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்ல, என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் பணம் தான் ரொம்ப முக்கியம். என் அம்மா என்னன்னு தெரில, வெறித்தனமாக அவர் மேலே பாசம் வச்சுருந்தாங்க. ஸோ நான் என் அக்கா 2 பேரும் பிறந்ததுக்கப்புறம் கூட என் அம்மாவுக்கு அப்பா மேலே இருக்க லவ் அதிகமாக இருக்கும். ஆனால் பணத்தெல்லாம் வாங்கிட்டு போய் தேவையில்லாமல் என் அப்பா அடுத்த பொம்பளைகிட்ட போய் கொடுத்துருவார். அதுதான் என் அப்பாவோட மெயின் வேலை. அந்த மாதிரி ஒருத்தன் தான் என் அப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எமோஷ்னலாகவே இருக்காராக்கு. கடைசியாக ஒரு ஸ்டோரி நடந்தது. அந்த ஸ்டோரியோட முடிவு என்ன தெரியுமா? அவங்க பையன் தலை ஃபுல்லாக பிளட்டோடு இருந்தான் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது முட்டுக்கு. என்னன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ப்ரூஃப் நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹேர் அப்படியே எடுத்து காட்டுறான். அவன் தலைக்கிட்ட நெத்திக்கிட்ட ஒரு தழும்பு மாதிரி அப்படியே இருக்குது, அதை காட்டுறான். அதை பார்த்தோன்னே முட்டுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி அதை லைட்டாக தொட்டு பார்த்துட்டு அப்படியே எமோஷ்னல் ஆகிடுறான் முட்டு. இதான் நடந்தது என்னோடய லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சார் இப்படி எமோஷ்னலாக ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் அன்றைக்கி பெரிய சண்டை, அம்மாக்கும் அப்பாவுக்கும் இடையில நிறைய சண்டை வந்தது. அப்போ என் அப்பா ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தார். கையில் இருந்த அந்த பாட்டிலால் என் மண்டையிலே அடிக்க என் முகம் ஃபுல்லாக ரத்தம், வீடு ஃபுல்லாக ரத்தம், தலையெல்லாம் ரத்தமாக இருக்க அப்படியே கீழே விழுந்திருந்தேன். திரும்பி பார்த்தா ஒரு பக்கம் என் அக்கா அப்படியே அழுதுகிட்டு நிற்கிறா, இன்னொரு பக்கம் என் அம்மா. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணு ஃபுல்லாக தண்ணி, அவங்களும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க அப்பாவை திரும்பி நான் பார்த்தேன். என் அப்பா ஒன்றுமே நடக்காத மாதிரி மறுபடியும் ட்ரிங்க் பண்ண அவரோட வேலையை பார்க்குறக்கு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்பா என்னை பார்த்த பார்வையில் அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அழுதுட்டு மட்டும்தான் நான் இருந்தேன். அவன் பாட்டுக்கு ட்ரிங்க் பண்ண போயிட்டாருன்னு சொல்லி அப்படியே எமோஷ்னலாக இருக்கான். பட் அவன் கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அவன் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போய் கண்ணை திறந்து பார்த்தேன். அப்போ மயங்கிட்டு எப்போ நினப்பு வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. அந்த நாளுக்கு அப்புறமா அப்பா அவரோட பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை காண்டாக்ட் பண்ண யாருனாலையுமே முடியல, அப்படியே அதை விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லும்போது அப்படியே முட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே முடிஞ்சுது, அதோடு எல்லாமே முடிஞ்சுது. என் அம்மா இதுக்கப்புறம் அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் இல்லை, எல்லாமே அதோடு முடிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்க, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்னை பற்றி, என்னோடய பேரண்ட்ஸை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, டைரெக்டாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. இங்கே இருக்கவே பிடிக்கல, அவனோட பையன்னு சொல்லவே எனக்கு பிடிக்கல, அவனுக்கு பணம் மட்டும்தான் முக்கியங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, அவன் கை அப்படி நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே மட்டும் அவன் 2 கையும் பிடிச்சிட்டு, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ரொம்ப பொறாமையாக இருக்குது. யாராவது என்னை பார்க்கும்போது என்னை அப்படியே நினச்சே பார்ப்பாங்க அப்படின்னு தோணும். ஸ்கூலில் போகிறதுக்கு கூட எனக்கு பிடிக்காது. என்னை எல்லாருமே வாண்டடாக வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவாங்க. அங்கே இருக்க வேணாம், அங்கேருந்து போயிடணும்னு தோணுச்சு. அப்ராடுக்கு படிக்க போனேன். ஸோ அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ நான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன், நாவல் எழுத ஆரம்பித்தேன். என்னை பார்த்து அவளும் காப்பி பண்ணணும்னு சொல்லி ஒன்றும் பண்ணான். அவளை விட நல்லா பாப்புலராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஓரளவுக்கு பாப்புலராக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஃபேமிலி ஸ்டோரியும் அப்படியே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டோடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. முட்டை உடனே சொல்கிறான், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா, எல்லாருக்குமே அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சான்ஸ் இருக்குது, நீ அழுகலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, நான் எதுக்கு அழுகணும், நான் அழுகலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஸ்டெடியாக இருக்கிறான். என்னோடய பாஸ்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை நினச்சி நான் எதுக்கு அழுகணும், நான் அழுக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இருக்கான். பட் அவன் கண்ணுக்குள்ளே தண்ணி வரலனாலும் அழுதுகிட்டே இருக்கான். உனக்கு அழுக பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை, நான் உன்னை ஹக் பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், எனக்காக நான் உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உன்னை ஹக் பண்ணிக்கலாமான்னு ரக்கை பார்த்து கேட்க, ரக்குக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, டக்குன்னு போய் அவனை ஹக் பண்ணிக்கிறான். நான் ஹக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை, நீ எதுக்கு ஹக் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்குறான்.
உடனே அவன் கேட்குறத பார்த்துட்டு முட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் செஸ்ட்லாம் கொஞ்சம் வாமாக இருக்க மாதிரி இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ராக்கா அவனை பார்த்து பேசுகிறான். சரி சரி ஓகே விடு, நான் இந்த மாதிரி உன்னை ஹேக் பண்ணதுக்கு என்னோடய அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் வேணால் பே பண்ணுறதுல கம்மி பண்ணிக்கோ, நான் டிசோபே பண்ணிட்டேன்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அப்போ உனக்கு இந்த மாதம் சேலரியே கிடையாது, உனக்கு பணமே நான் பே பண்ண மாட்டேன் போடாங்கிற மாதிரி அவனை அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். நான் உன்னோட எல்லா பேமெண்ட்டையும் கட் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கறக்கு, பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே முட்டை அவனை ஹக் பண்ணிக்க டைட்டான அந்த ஹக்கிங்கு அப்படியே டீப்பாக போயிட்டுருக்கு. ஒரு வேளை இந்த ஹக்கிங் மூமெண்ட்டு அப்படியே போயிட்டுருக்க. அடுத்து நம்ம வியை தான் காட்டுறாங்க. வி மொபைல் எடுத்து பார்க்குறா. அதில் அவள் ரக்குக்கு மெசேஜ் பண்ணியிருப்பா, ஆள் உன்னை பற்றி கேட்டான்டா, எல்லாத்தையும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க, அதாவது பிரின்னு பற்றி கேட்டிருப்பான்ல, அதைத்தான் அவன் மெசேஜ் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து சரி ஓகே போர் அடிக்குது, நமக்குன்னு ஒரு அடிமை சிக்கியிருக்கே கை முக்கு, அவளை கூப்பிடலன்னு சொல்லிட்டு முக்குக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. முக்கு ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில, திரும்ப திரும்ப இவளும் கால் பண்ணுறா, அவள் ஃபோனே எடுக்கல. அப்படி அவள் என்னதான் பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தா அவள் ரொம்ப பிஸியாக அவளோட ஃப்ரெண்ட்ஸோட காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்கா. கால் வருது பார்க்குற, ஆனால் அட்டன் பண்ணாமல் அப்படியே கீழே வச்சிடறா. மறுபடியும் கால் வருது, அட்டன் பண்ணலை. உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, ஃபோன் வந்தால் அர்ஜென்ட்டாக இருந்தால் பேசு, நீ எப்பயுமே பேசி என்ன சொல்லுவ, சொல்லுங்கள், இதோ வந்துட்டே இருக்கே, ஓகே ஓகே ஹேவ் அ குட் டே, இதெல்லாம் சொல்வில்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஓட்டிகிட்டே இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்ன சொல்லுன்னு சொல்ல, உங்கள் க்ரஷ்ஷு உங்கள் ஷோல்டரில் ரொம்ப நேரம் தூங்கும்போது எதுவுமே பேசல, ஒரு வேர்ட் கூட பேசல, அப்படி இருக்கும்போது என்ன அதுக்கான அர்த்தம்னு சொல்லி கேட்க 2 பேரும் அப்படியே சிரிக்கிறாங்க. சொல்லு சொல்லு சொல்லு, என்ன நடந்தது சொல்லு சொல்லு சொல்லு, இப்போ நீ சொல்லியே ஆகணும். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் அதை வாங்கத்தான் போகிறேன், என்னன்னு சொல்லு. நீ பேசுகிறது ஒரு புது நாவலோட ஸ்பாய்லர் கரெக்டாக ரக் எழுத போகிறாரு அப்படின்னு சொல்ல, அட பாவிகளா இவள்கிட்டையா போய் நான் கேட்கணுங்கிற மாதிரி முக்குக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. சொல்லேன், அந்த நாவலோட ஸ்பாய்லர் மட்டும் சொல்லுன்னு சொல்ல, அப்படியா ரொம்ப நல்லவள்கடி நீங்களா, உங்கள்கிட்ட தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டிட்டு சொல்கிறேன் ஸ்பாய்லரு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க. என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் சின்னதாக ஒரு ஸ்பாய்லர், அதை மட்டும் கூட, நாங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்ல, என்னால் முடியல, படுத்தாதீங்கடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட இந்த மாதிரி ஸ்பாய்லர் சொல்ல மாட்டேன்னு 2 பேரும் புலம்பிகிட்டே இருக்காங்க. போங்கடி நீங்கங்கிற மாதிரி அப்படியே புலம்பிகிட்டே முக்க இருக்க. அடுத்து ரக்கோட ரூமில் தான் காட்டுறாங்க. ரக் அப்படியே உட்காந்துருக்க, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே முட்டை அவன் கூப்பிட்றான். முட்டை அப்படியே வந்து சரி ஓகேன்னு பெட்டில் அவன் பக்கத்தில் உட்கார. அடுத்து அங்கே மேலே போட்டிருக்க பெட்ஷீட் எடுத்து காலத்து கூட அப்படிங்கிற மாதிரி அவனை காலை தூக்க சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து அப்படியே அவன் மேலே போடுறான். என்ன பண்ண போகிறான்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்க. நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காருங்கிற மாதிரி அவனை அப்படியே சாஞ்சு உட்கார வச்சுட்டு அப்படியே அவன் செஸ்ட்டில் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ரக் படுத்துக்கிறான். ஒன்றுமே புரியல முட்டுக்கு, என்னடா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிகிட்டே இருக்க. அப்புறம் கை எடுத்து அப்படியே அவன் தலையில் வச்சு அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கான். உனக்கு தூக்கம் வருதான்னு சொல்லி கேட்க, ஆமாம் என் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நைட்டு ஃபுல்லாக நான் சரியாக தூங்கவே இல்லை தெரியுமா, ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ உண்மையாகவே நீ தூங்க தான் போறியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் தூங்க தான் போகிறேன், இதே மாதிரி தான் தூங்க போறியா அப்படின்னு சொல்லி அப்படியே ரக்க பார்த்து முட்டு கேட்க, உன்னோட ட்ரெஸ்ஸு ரொம்ப வாமாக இருக்குன்னு நினைக்கிறியா, எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேலே தலையை எடுத்து அப்படி லைட்டாக சாஞ்சு படுத்திருக்கவன் குனிஞ்சிக்கிட்டு அப்படியே படுத்திருக்கான். நான் அழுகிறதுக்கு காரணம் நீ தானே, அப்போ நீ தான் என்னை கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்ல, இதை கேட்டுட்டு அப்படியே முட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே நானே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ஓகேவான்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இவனும் அப்படியே அவன் நெத்தியில் தலையிலன்னு சொல்லி லைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே மணிக்கணக்கில் 2 பேரும் படுத்திருக்காங்க. பட் நம்ம முட்டுக்கு சுத்தமாக முடியல, இவன் என்னடா இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க. அவன் அப்படியே தூங்குற மாதிரி நல்லா அவனை ஹக் பண்ணிவிட்டு கால் மேலே காலெல்லாம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டில் சார் படுத்திருக்காரு. ஆனால் நம்ம முட்டுக்கு முடியல, இப்படியே போனால் அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி பெட்ஷீட்டை தூக்கி வேற பார்க்குறான். ஏண்டா இப்படி இருக்கிற, இவன் வேற ஐயோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. சாருக்கு அப்படியே டெம்ப்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த பேங்காக்கில் ஏன் தான் எல்லோரும் இப்படி இருக்காங்களோ ஒன்றுமே புரியலப்போ அப்படிங்கிற மாதிரி முட்டை அப்படியே புலம்பிகிட்டே உட்காந்துருக்க. அடுத்தது ரக்க குனிஞ்சு வேற பார்க்குறான். ரக்க அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீ என்ன சொல்கிற, உண்மையாகவே தூங்க தான் போறியாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, நீ ஏன் என்னை செட்யூஸ் பண்ணிகிட்டே இருக்க இது மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். இவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க.
விட்டால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூட்டு ரக்கோட கழுத்தில் கை வச்சுட்டு அப்படியே அவன் ஃபேஸை லைட்டாக தடவி கொடுத்துட்டே இருக்கான். ஸோ இவனும் அவனை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே லைட்டாக இது பண்ண சாருக்கு அப்படியே இங்கே லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது. உடனே அவனும் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்க சாருக்கு அப்படியே மூடு வர ஆரம்பிச்சிருச்சு. இவனும் சும்மா இல்லாமல் 2 கையும் வச்சு அவன் ஃபேஸு ஃபுல்லாக லைட்டாக அப்படியே தடவிக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் அவன் லிப்ஸில் வரைக்கும் கை வச்சுட்டான். ஸோ லிப்ஸில் கை வச்சா சார் சும்மா இருப்பாரா? இவரோட வீக் பாயிண்ட்டே அதுதான். ஸோ அதனால் அப்படியே பண்ணிகிட்டு இருக்க அதுக்கப்புறம் நீ வேணும்னு தானே இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அப்படியே ரக் கேட்க நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையேங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்க்க நீ வேணும்னு தான் பண்ணுற, எனக்கு தெரியும், அது ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மறுபடியும் ஒரு மாதிரி பண்ணுறான். நீ மறுபடியும் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்க, என்னால் தூங்க முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க தூங்க முடியலையா, உண்மையாகவே என்னால் தூங்க முடியலையாங்கிற மாதிரி எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னால் எப்படி உட்கார முடியும், நான் என்ன பண்ணுறேன், நீ தடவிக்கிட்டே இருந்தால் என்னால் எப்படிடா உட்கார முடியும், எப்படிடா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும், 2 பேருக்குள்ளே குட்டியாக அப்படியே ஒரு ரொமான்ஸ் ஆரம்பிக்க போகுது. உண்மையாகவே வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே ரக் முட்டை பார்த்து கேட்க கண்டிப்பாக வேணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். உன் கையை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முட்டை அவனை பார்த்து கேட்க ஆமாடி எனக்கு தூக்கம் வருதுப்பான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறான் ரக்கு. அட பாவி, எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் தூக்கம் வருதுங்கிறானே, முடியலடாங்கிற மாதிரி அவனை பார்த்து உண்மையாக தூங்க போறியா அப்படிங்கிற மாதிரி முட் கேட்குறான். உடனே ஆமாம் நான் தூங்க தான் போகிறேன், உண்மையாக சொல்லு, உனக்கு வந்துருச்சு இல்லை ஜூனியர் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே ஏறி அப்படியே முட்டு படுக்க ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரக் அவனை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஜூனியர் வந்துடுச்சு 2 பேருக்குமே. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா கூட இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அப்படியே குட்டியாக 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொமான்டிக் மூமெண்ட் போயிட்டே இருக்க நான் என்ன பண்ணட்டும், என்னோடய லிப்ஸை யூஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து அப்படியே கேட்க உடனே முட்டு ஓகே அப்படின்னு அவனை சொல்ல 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிஸ் அப்படி லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஒரு வழியாக அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு முடிவெடுத்து 2 பேரும் ஒரு வழியாக பேங்காக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமு மேட்ருக்குள்ளே போகலான்னு நினைக்கும் போது டக்குன்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. உடனே டென்ஷன் ஆகிடுது. ஐயோ யாருடா இவன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுது நம்ம முட்டுக்கு. யார் அது தெரியலையே, நீ வேணா போறியா இல்லை நான் போட்டா, நான் போய் தான் ஆகணுமாங்கிற மாதிரி முட்டை அவனை பார்த்து கேட்க நீ போகலன்னா நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்க ஆக்சுவலி 2 பேருக்குமே ஜூனியர் வந்துட்டான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா இது இப்படி இருக்குது, சரி நானே போகிறேன், ஒரு வேளை அது முக்கா இருந்தால் என்ன பண்ணுறது, அப்படியே அடித்து துரத்திடு, வியா இருந்தால் வரவே கூடாதுன்னு சொல்லு, வேறு யாராவது இருந்தால் யாராக இருந்தாலும் இந்த பக்கம் வர வேணும்னு சொல்லி அனுப்புன்னு சொல்லி ஒரு வழியாக முட்டுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ராக் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அப்படியே படுத்திருக்க. சரி ஓகே அனுப்பிடலான்னு சொல்லி வேகமாக போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிற்கிறது ஐக்கும் கொன்று இருக்கான்ல, அதாவது ரக்கோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு தான் இவன். நீங்கடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷாக்காக கேட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியும் போல். அது வந்து அங்கேருந்து நீ இங்கே வந்த, கொன்னூர் என்கிட்ட ரக்கு இது கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனா, உன்னை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை, நீ அங்கே தானே இருந்த, எப்படா கடலை விட்டுட்டு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ரக் வரான். ரக்கை பார்த்துட்டு அவன் இருக்கிற காஸ்டியூமையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய் உண்மையாக சொல்லு, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கோம் அப்படி பார்த்துட்டே இருக்க இவன் வேற சும்மா இல்லாமல் அப்படி ஷோல்டரில் கையை போட்டு நின்றுட்டுருக்கான். அதை பார்க்கவும் இன்னும் கோமுக்கு டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரக்கு காப்பி குடிச்சிட்டு இருக்க நீ எதுக்கு இங்கே வந்த, எப்படி இங்கே வந்த, நான் பிளேனில் தான் வந்தேன், ஏன்டா வேறு எப்படி வர முடியும், நீ ஓவராக பண்ணுற, நீ என்ன ஏன்டா பயப்படுற மாதிரியே பண்ணுற, கொஞ்சம் மெதுவாக தான் பேசிடா அப்படிங்கிற மாதிரி பில்லோ வச்சு அப்படியே முட்டு மறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ எதுக்கு இங்கே வந்த, சரி நான் உங்ககிட்ட கேட்குறதுக்கு பதில் சொல்லு, நீயும் ஹப்பியும் இன்டிமேட்டாக இருக்கும்போது இங்கே பாரு, நீ சேஞ்ச் பண்ணாத, என் ஹப்பியை பற்றி நீ விட்டுரு, ஆல்ரெடி உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்னு சொல்ல கொன்னூரும் ரக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா, ஏண்டா நீ அப்படின்னு கூப்பிட உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரியே ரக் பேசிகிட்டே இருக்க நான் அவன்கிட்டே இப்போ கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கோவம் எந்திரிக்கிறான். டே ப்ளீஸ்டா நானே சொல்கிறேன் உட்காரு, போகாத, இதை பற்றி அவன்கிட்ட நீ கேட்க வேணாம். சரி இப்போ நீ சொல்கிறியா இல்லையா, அவன் ட்ரெஸ் பண்ணியிருக்கதை பார்த்தா 2 பேரும் தனியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு வேறு மாதிரி தோணுது, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன் ஃப்ரெண்டு, ஸோ உன்னை பற்றி தான் கேட்குறேன், கொன்னூர் ஆல்ரெடி உனக்கு பே பண்ணது அங்கே இருக்கிற வரைக்கும் ரேக்கா நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, வேண்டாம் தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உன்னை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும், ஸோ நீ கண்டிப்பாக ஃபீல் ஆகக்கூடாது, விட்டுட்டு நீ போகும்போது நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கு உன்னை நினச்சி கவலையாக இருக்குடா, அதான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஐக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி
எனக்கு ஃப்ரெண்டுன்னு இருக்கிறது நீ மட்டும்தான்டா. இந்த அளவுக்கு வேறு யார் கூடயும் நானும் ஃப்ரெண்டாக இருந்ததில்ல. ஸோ உன்கிட்ட மட்டும்தான் நான் எல்லாத்தையும் சொல்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முட்டை அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். நான் சொல்லுவேன், ஆனால் நீ தப்பாக எதுவும் நினச்சிக்க மாட்டீல, அதெல்லாம் நினச்சிக்க மாட்டேன், சொல்லி தொலை அப்படிங்கிற மாதிரி ஆயிக்கும் கேட்க எல்லா மேட்ரையும் அப்படியே சொல்லிட்டான். அவனை வாங்கிட்டான்டா, உன்னை எப்படி கோனர் கூட்டிகிட்டு வந்தான் அந்த மாதிரின்னு சொல்ல, என்னடா சொல்கிற நீ பணத்துக்காக மட்டும்தானே இருப்ப, இந்த டீலிங்லாம் உனக்கு பிடிக்காதே, உனக்கு கடலை விட்டுட்டு நீங்கள் டீல் பண்ணுறதுக்காக வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க, அது ஆமாம் நீ திரும்பி அவனை பார்க்காதடா, அவனை பார்த்தா அவன் நம்மளை தப்பாக நினச்சிப்பான், நம்ம 2 பேரும் அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்னு நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி. ரக்கா அவனை பார்க்காத அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கான். ரக்கா அப்படியே மறைச்சு 2 பேரையும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து கோனூருக்கு அனுப்பிட்டான் போல். உடனே அவன், ஹனி ரொம்ப க்ளோஸாக இருக்காத அப்படிங்க. என்னது அப்படின்னு ஐக்கும் திரும்பி பார்க்க கொன்னூர் அனுப்பியிருக்கான். ரொம்ப க்ளோஸாக இருக்காத ஹனி, எனக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்குன்னு. ஓகே ராக், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனை நான் செட்டில் பண்ணிப்பேன், அது ஏன் பிரச்சனைன்னு சொல்ல, ஏன்டா பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறியான்னு ஐக்கும் பார்த்து அப்படியே கேட்குறான். அப்புறம் சிரிச்சுட்டு 2 பேரும் மறுபடியும் பேசலான்னு போக, எனக்கு என்னமோ ரக்கை நினச்சான்னு சொல்ல ரக்குக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. இங்கே என்ன 2 பேரும் க்ளோஸாகவே பேசிகிட்டு இருக்காங்கன்னு டென்ஷனாக அப்படியே வெளியே போய் நிற்கிறான். வெளியே போய் நின்றுட்டு எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு டென்ஷனாக அப்படியே கத்திட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கான். டென்ஷனாக இருக்க அவனுக்கு ஃபோன் வருது. கோனூர்கிட்டேருந்து தான் ஃபோன் வருது. பண்ணிட்டான்டா பயபிள்ளைங்கிற மாதிரி ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு என்னடான்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னாச்சு, என் ஹனி என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்ல, இங்கே பாரு இந்த மாதிரிலாம் சொன்னேன் அடிச்சு போடுவேன், நீ அவனுக்கே ஃபோன் பண்ணி கேளு, அவனுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லைடா, அதனால தான் அவனுக்கு கூப்பிட்றேன், போய் சீக்கிரமாக அவங்க 2 பேருக்கு இடையில உட்கார்டான்னு சொல்ல, நான் எதுக்கு பண்ணணும், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு தேவைன்னா நீ பார்த்துக்கோ, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான்னு சொல்ல, போதும் நீ கூலாக இருக்க மாதிரி ஒன்றும் நடிக்காத, நீ போய் இப்போ அவங்க 2 பேரையும் நடுவில் போய் உட்காரியா இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளாக போக மாட்டேங்கிற மாதிரி ராக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்கான். சரி உனக்கு ஒர்க் எதுவும் இல்லையா, ஃப்ரீயாக இருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷனாக 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 2 பேருக்குமே அப்படியே ஜெலஸாக இருக்குது. அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக அப்படின்றா கேட்க, ஆமாம் சின்ன வயசுலேருந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்காங்கடா, அவ்வளோதான் எனக்கு தெரியுங்கிற மாதிரி கோனூர் சொல்ல, ஓ அப்படியா அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா, ஏண்டா உனக்கு ஜெலஸாக இருக்கா, எனக்கு எதுக்கு ஜெலஸாக இருக்கும், நாளாக அப்படிலாம் இல்லையே, இந்த மாதிரி லூஸ் மாதிரிலாம் பேசாத, நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராக் டாக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். ஆக்சுவலி ராக்கு ஜெலஸ் தான். டென்ஷனாக அப்படியே அங்கே உட்காந்துட்ருக்கா. சரி நான் கிளம்புறேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஐக்கும் போகிறான். ஏதாவது ஹெல்ப் என்ன கால் பண்ணுறா, எப்போ வேணாலும் வரேன் சரியா, சரி என்னை பற்றி நீ கவலைப்படாத, என்னால் எதுவும் முடியும், உன் ஃப்ரெண்டு தானா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்ல, கரெக்டாக இவனுக்கு ஃபோன் வருது கோனூர்கிட்டேருந்து. ஒரு நிமிஷம் இருடா பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு, ஹலோ ஹப்பி சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கிளம்பிட்டே இருக்கேன் அப்படிங்கிறான். உண்மையாகவே கிளம்பிட்டே இருக்கியா, ஆமாம் என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல, நானும் மட்டும் லூஸாடா நீ, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுடா, சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே இருக்க, ஃபோனை கொடுங்கிற மாதிரி கையை நீட்டுறா முட்டு. கொன்னூர் ஒரு நிமிஷம் முட்டை உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னான், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாடா அப்படின்னு ஃபோனை கொடுத்துறான். ஃபோனை வாங்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக 2 பேர் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் கொன்னூர், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஒய்ஃபை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இதோ காரில் ஏற்றி விட்டுறேன்னு சொல்ல, கேப் வந்துருச்சு, கேபில் அவனை ஏற்றி விட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கேஷுவலாக தான் கொன்னூர் பேசிகிட்டு இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நான் அனுப்பி வச்சிருவேன், இப்போயே அவன் வந்துடுவான், வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்ல, அப்புறம் உங்ககிட்ட ரக்கை பற்றி கொஞ்சம் கேட்கணும். என்ன கேட்கணும், ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது, அது மட்டும் கேட்குறேன், என்ன கேட்கணும் கேளு அப்படின்னு சொல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் ஆரம்பிக்க, நானும் ரக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லவும் முடியல. நல்லது தான், நீ சொல்கிறத கேட்கும்போது எப்படியோ என் ஃப்ரெண்டுக்கு என்னோட இடத்த நிரப்ப இன்னொருத்தருக்கு அடிச்சிட்டாங்க, அதுவே எனக்கு போதும், அதுவே ஹாப்பியாக இருக்குன்னு கொண்டு சொல்ல, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிடுது இவனுக்கு. அட பாவி இவன் என்னமோ சொல்கிறானேங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்க, ஒன்றும் இல்லை நீ ரக் பக்கத்துலேயே இரு, அதான் சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரி ஓகே நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். கரெக்டாக கேப் வந்துருச்சு, ஓகேடா பாய் அப்படின்னு. அப்படியே அந்த ஐக்கோம் அந்த பக்கம் போக நின்று யோசிச்சிட்டே இருக்கான். என்னோட இடத்த நிரப்பனா அப்போ இவன் என்ன சொல்ல வந்தான், என்ன நடந்தது 2 பேருக்கு இடையில, இவங்க 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு டென்ஷனாக இருக்குது மொட்டுக்கு. யோசிச்சிட்டே நின்றுருக்க, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படியே நின்றுருப்ப, உள்ளே வர மாதிரி ஐடியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ராக் கேட்க, நீ என்னை கூப்பிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுது ராக்குக்கு. நான் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடவே மாட்டேங்கிற மாதிரி அப்படியே ராக் போக ராக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே முட்டும் போகிறான். ஆக்சுவலி 2 பேரும் கவுச்சில் உட்காந்துருக்காங்க, செம்ம டென்ஷனாக இருக்குது. அது வந்துன்னு 2 பேரும் பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க. பட் பேசவே இல்லை. நீ தானே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், நீயே கேளு, இல்லை நீ தானே ஆரம்பித்தேன், நீயே சொல்லுன்னு சொல்லி 2 பேரும் மாற்றி நீ நானும் போட்டி போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நீயும் கோமும் அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு ரக் கேட்குறான். நீயும் கோனூரும் அவ்வளோ க்ளோஸா,
ஆமாம் ஏன் க்ளோஸ் தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்போ நாங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் நீயும் அவன்கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே 2 பேரும் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுது இவனுக்கு. இப்போ நீ என்ன சண்டை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறியா? இல்லை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அப்போது வேறு என்ன? இப்போ என்ன உனக்கு தெரிஞ்சுக்கணும்? நான் சீரியஸாக தெரிஞ்சுக்கணும்லாம் நினைக்கல, என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லுங்கள், முதல்ல பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே ராக்கை பார்த்து கேட்க, நான் தானே ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டேன், நீ தான் ஃபஸ்ட்டு பதில் சொல்லணும். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். இப்போ என்ன சொல்லணும்? யார் ஆன்சர் பண்ணணும்? நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்கள், உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை? நீ அவனை ஹக் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி வேற டக்குன்னு முட்டு கேட்டுறான். என்ன சொல்கிற நீ? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுடா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நீ அவனை ஹக் பண்ணியிருக்கியான்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ என் ரூம்குள்ளே வரவே கூடாது, நான் என் ரூமுக்கு போகிறேன். சரி நானும் என் ரூமுக்கு போகிறேன், நீ என் ரூமுக்கு வராது அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக என் ரூமுக்கு வரவே கூடாது. ஓகே சார், கண்டிப்பாக நான் வரவே மாட்டேன் உங்கள் ரூமுக்கு, சரியா? நான் ஏன் ரூமில் தான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறானுங்க. அட பாவிகளா, அழகாக ஒரு மேட்ரை ஆரம்பித்தானுங்க, முடிப்பானுங்கன்னு பார்த்தா கடைசியில் இப்படி சண்டை வந்து வேறு ரூமில் போய் படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நான் இங்கே முடிச்சிருக்கேன். செகண்ட் பார்ட்டு சீக்கிரமாக ஒரு 1 ஹவர்லேயே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டை மறக்காமல் பார்த்துருங்க. ஃபஸ்ட் பார்ட் பார்க்குறவங்க செகண்ட் பார்ட் பார்க்குறதே இல்லை. ஒருவேளை ஃபஸ்ட் பார்ட்டோட இந்த எபிசோட் முடிஞ்சுதுன்னு நினச்சிப்பீங்களாட்டு இருக்குது. செகண்ட் பார்ட்டு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.